இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான டென்டல் இம்ப்ளான்ட் இருக்கா டாக்டர்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. யூஸ்வலாக சில பேர் வந்து பேசல் இம்ப்ளான்ட் பற்றி கேட்குறாங்க, ஆர் எனக்கு எலும்பே இல்லைன்னா இம்ப்ளான்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டென்டல் இம்ப்ளான்ட்டில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது, காமனாக யூஸ் பண்ணுறது இம்ப்ளான்ட் என்னது, எது ரொம்ப ஐடியல் இம்ப்ளான்ட் அப்படின்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனஸ்ட், ஸோ இம்ப்ளான்ட்னா என்ன, குறிப்பாக சொல்லணும்னா பல் உள்வைப்பு அப்படி தான். ஸோ அப்படின்னா என்ன, எலும்புக்குள்ளே ஒரு இம்ப்ளான்ட்டை வந்து பொருத்துறோம். ஸோ அந்த இம்ப்ளான்ட்டை பொருத்தும் போது எப்படி பொருத்துறோன்னு பொறுத்து அந்த இம்ப்ளான்ட்டோட டைப் வேரி ஆகும். காமனஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து எண்டாஸ்டியல் இம்ப்ளான்ட்னு பேர். அப்படின்னா என்ன, ஆஸ்டியம்னா எலும்பு, எண்டனா உள்ள. ஸோ எலும்புக்குள்ளே பொருத்தக்கூடிய இம்ப்ளான்ட் அதுதான் எண்டாஸ்டியல் இம்ப்ளான்ட். இதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம சொல்ல போகிறோம்னா ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு பேர். எதுக்கு ரூட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம்? ரூட்னா என்ன, பற்களோட வேர். ஃபார்ம்னா வேர் மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம சொந்த பற்களோட வேர் என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் இருக்கும். ஸோ பற்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த எலும்புக்கு பேர் ஆல்வியலார் போன். அந்த ஆல்வியலார் போனில் அந்த பற்களோட வேர் இருக்கிற மாதிரியே ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து பொருத்துவோம். இதுதான் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட். இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து எப்படி இருக்கும், சொன்ன மாதிரி வேர் மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டோட எலும்போட தன்மையை பொறுத்து ஒரு சில பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து வேர்கள் ரொம்ப லாங்காக இருக்கும், வைடாக இருக்கும். ஒவ்வொரு பற்களும் ஒவ்வொரு ஷேப் அண்ட் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டும் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டயமீட்டரில் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எலும்போட நீளம் என்ன, அகலம் என்ன, ஸோ அந்த நீளம் அகலத்துக்கு வந்து என்ன மாதிரி பற்கள் கொடுக்க போகிறோம், அந்த பற்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பேஷண்ட்டுக்குள்ளே எவ்வளோ நீளம் இருக்குது, எலும்பு எவ்வளோ அகலம் இருக்குது, என்ன மாதிரி ஐடியல் இம்ப்ளான்ட் சைஸ் நம்ம பொருத்தணும், இது நம்ம செக் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் மூலமாக செக் பண்ணி அதுக்கு உண்டான இம்ப்ளான்ட்டை பொருத்துவோம். இதுதான் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட். இதுதான் காமனஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட். ஸோ சில பேருக்கு வந்து என்னென்னா, இந்த முன்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது நிறையா பிளேட் இம்ப்ளான்ட்ஸ்னு இருந்துச்சு. இப்போ பிளேட் இம்ப்ளான்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எலும்போட அகலம் குறைவாக இருக்கும்போது ரொம்ப மெல்லிஸான தின்னான இம்ப்ளான்ட் வந்து எலும்பில் பொருத்த முடியும். இந்த பிளேட் இம்ப்ளான்ட்ஸ் வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் இந்த பிளேட் இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்லைன்னா, ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தி. இந்த பிளேட் இம்ப்ளான்ட்டை வந்து சொந்த பற்கள்லேயும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணும்போது தான் இந்த பிளேட் இம்ப்ளான்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது காமனாக யூஸ் பண்ணுறதில்ல. முன்னாடி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பிளேட் இம்ப்ளான்ட். இன்னொன்று இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ் ஆஸ்டியல் இம்ப்ளான்ட். அப்படின்னா என்ன, ஆஸ்டியம்ங்கிறது எலும்பு, டிரான்ஸுங்கிறது வந்து அந்த எலும்புக்கு வந்து கிராஸ் ஆகி போகிறது. அப்போது கீழ்த்தாடை எலும்பு இருக்குதுன்னா இந்த கீழ்த்தாடை எலும்புக்கு மேல் பகுதி இருக்குது, கீழ்ப்பகுதி இருக்குது. ஸோ இம்ப்ளான்ட் வந்து மேல் பகுதியில் ஸ்டார்ட் ஆகி கீழ்ப்பகுதி வரைக்கும் போகும். ஸோ அக்ராஸ் த போன் வந்து போய் வந்து அந்த இம்ப்ளான்ட்டை பொருத்தி அதுக்கு மேலே நம்ம பற்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிரான்ஸ்ஆஸ்டியல் இம்ப்ளான்ட். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிம்பிள் சர்ஜரியாக இருக்காது. ஏன்னா எலும்போட அதிகமாக கவர் ஆகிறதுனால சர்ஜிக்கல் டெக்னிக் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி ரெக்வயர்ட். இந்த டிரான்ஸ்ஆஸ்டியல் இம்ப்ளான்ட்டும் இப்போ காமனாக பண்ணுறது கிடையாது. காமனாக பண்ணுறது வந்து ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் தான். நிறைய பேர் வந்து என்னென்னா, இப்போ வந்து முன்னாடி வந்து சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்டும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா என்னென்னா, நம்மளோட தாடை எலும்பு இருக்குன்னா அந்த எலும்புக்கு மேலே ஈர் இருக்குது இல்லையா, இந்த ஈருக்கும் எலும்புக்கும் நடுவில் எலும்பை கவர் பண்ணுற லேயர் ஆஃப் டிஷ்யூக்கு பேர் பெரியாஸ்டியம்னு பேர். ஸோ அப்படின்னா என்ன, நம்மளோட கம்ஸ், ஜிஞ்சவா ஈர் இருக்குது, ஈருக்கு அடியில் ஒரு லேயர் ஆஃப் பெரியாஸ்டியம் இருக்கும், அந்த பெரியாஸ்டியத்துக்கு கீழே நம்மளோட எலும்பு இருக்கும். ஸோ இந்த சப் பெரியாஸ்டியல் இம்ப்ளான்ட்டுங்கிறது என்னது, நான் சொல்கிற ஃபஸ்ட்டு எண்டாஸ்டியல் இம்ப்ளான்ட் வந்து எலும்புக்குள்ளே பொறுத்துறது. சப் பெரியாஸ்டியல் இம்ப்ளான்ட்டுங்கிறது என்ன, இந்த எலும்புக்கு மேலே ஆனால் அந்த பெரியாஸ்டியமுக்கு கீழே. ஸோ இந்த எலும்பு மேலே வந்து ஒரு சோஃபாவில் குஷன் இருக்கிற மாதிரி அது மேலே போய் உட்காந்துக்கும் இந்த சப் பெரியாஸ்டியல் இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் வந்து குறிப்பிட்ட சில பேஷண்ட்டுக்கு தான், அதாவது தாடை எலும்பு ரொம்ப தேய்மானமாகி அவங்களுக்கு எலும்பே இல்லை, ஆர் மேல் தாடையும் சரி கீழ் தாடையும் சரி எலும்பே இல்லை, எலும்பு உள்ளுக்குள்ளே பொறுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு எலும்பு நீளமும் இல்லை அகலமும் இல்லை, அப்போ வந்து சப்பெரியாஸ்டியல் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிசார்வ்ட் கேசஸ். அதாவது ரொம்ப வந்து தாடை எலும்பு கரைஞ்சு போய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சப்பெரியாஸ்டியல் இம்ப்ளான்ட் வந்து
ரொம்ப வருஷம் முன்னாடி பழைய காலத்தில் நிறையா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்டோட மாடிஃபிகேஷனுக்கு பேர் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் ஆர் பிஎஸ்ஐ இம்ப்ளான்ட்னு பேர். இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் ஆர் பிஎஸ்ஐ இம்ப்ளான்ட்டோட என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ டெக்னாலஜி நிறையா முன்னேறிடுச்சு. முன்னாடி இந்த சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட்டோட ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ்வலாக மெட்டல் டைட்டேனியம் இல்லாமல் கொபால்ட் குரோம் அலாய் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுவோம், டைட்டேனியமில் இருக்காது. இப்போது டெக்னாலஜி நிறையா வளர்ந்ததுனால இந்த டைட்டேனியமை வந்து நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ணவோ மில் பண்ணவோ முடியும். ஸோ பேஷண்ட்டோட சிடி ஸ்கேன் எடுத்து ஃபேஸ் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுத்து பேஷண்ட்டோட ஜா எப்படி இருக்குன்னு அந்த சிடி ஸ்கேன் சாஃப்ட்வேரில் போட்டு அந்த பேஷண்ட்டோட எலும்புக்கு ஏற்ற மாதிரி டைட்டேனியம் இம்ப்ளான்ட் எலும்பில் உட்கார்ற மாதிரி அந்த பெரியாஸ்டியமுக்கு அடியில் உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி டைட்டேனியமால் பிரிண்டோ மில்லோ பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை ரெடி பண்ண முடியும். ஸோ இதுதான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்னு பேர். சப்பெரியாஸ்டல் வந்து யூஸ்வலாக வந்து மெட்டல் கொபால்ட் குரோம் அலாயால் பண்ணுறது. இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் டைட்டேனியமால் மில் பண்ண முடியும். ஸோ இந்த டைட்டேனியம் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டைட்டேனியம் பயோகம்பேட்டபிள்னால இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட். ஸோ இது வந்து ஏன்னா இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து மாஸ் மேனுஃபேக்சர்ட் இம்ப்ளான்ட். ஒரு பர்டிகுலர் சைஸ் இம்ப்ளான்ட் வந்து நிறையா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்து நம்ம பொருத்த முடியும். பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்ங்கிறது எங்கிறது அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டோட தாடை எலும்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக பண்ணுறது. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பண்ணால் இன்னொரு பேஷண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த தாடை எலும்பில் பொருந்தும். இதுதான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட். இது சப்பெரியாஸ்டல் இம்ப்ளான்ட். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட். அஃப்கோர்ஸ் பேசல் இம்ப்ளான்ட்னு இன்னொன்று இருக்குது. அந்த பேசல் இம்ப்ளான்ட் வந்து பைகார்டிக்கல் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். அந்த மேலே உள்ள தாடை எலும்புலையும் சரி கீழே இருக்கிற அந்த கார்டிக்கல் பிளேட்லையும் ஸ்டெபிலைஸ் ஆகி செய்கிற மாதிரி இம்ப்ளான்ட். ஸோ இதெல்லாம் தான் காமனஸ்ட் டைப் ஆஃப் இம்ப்ளான்ட். நிறையா இயர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது சயின்டிஃபிக் பேக்கிங் அதிகமாக உள்ள இம்ப்ளான்ட், நிறைய ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே இந்த எண்டாஸ்டியல் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டில் தான் வந்து அதிகமான ரிசர்ச் இருக்குது. நிறையா சக்ஸஸ் ரேட்டும் அந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டில் தான் இருக்குது. டென்டல் ப்ராக்டிஸில் பண்ணுறோம் இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் இம்ப்ளான்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் தான். இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்டில் நம்ம எப்படி கரெக்டான இம்ப்ளான்ட் சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பல வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இம்ப்ளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் இஸ் ஜென்ரலி த மோஸ்ட் காமனஸ்ட் யூஸ்ட் இம்ப்ளான்ட் அண்ட் த பெஸ்ட் இம்ப்ளான்ட். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.